நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக, ஊழல், குடும்ப ஆட்சி, அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி. தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம். இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து, என்ன பார்க்க மாட்டீங்களா, என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம், எதிர்கட்சிகளை எப்படி வந்து செட் பண்றது, எவ்வளவு பெரிய நெரேட்டிவ் தெரியுங்களா? இதுதான் வந்து மத்தியில் ஆளும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு மற்ற மாநிலங்களில். ஆனா இங்க வந்து எப்படி செய்யறாங்கன்னா, அதாவது போன 2ஆம் ஆண்டுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார், ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம். ஏன் வந்தாரு? எதிர்காலத்தில் முதலமைச்சராகக்கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலு இருக்கு. இளைஞர்களோட செல்வாக்கு, பெண்களோட செல்வாக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூல இங்க வராரு. அவருடைய பதிவு பண்றாரு, பேட்டி கொடுக்கிறாரு. மக்களை அவரு முழுமையாக 24 மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே 20% மக்களை சந்திக்கும் பொழுது அப்ப அவருடைய ஒரே ஒரு கடமை, அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவற்று ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும். இப்படி நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது, நம்ம ஏதோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய டிஎம்கே வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க, பீகார் ஹிந்தின்னு. இப்ப திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோடு சைன் போட்டிருக்காங்க. ரிஷி அவர்கள் யூபியிலேருந்து வந்தவர், முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் திரு சுனில் அவர்கள். ஏன்னா இவங்க பேர்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பிகேவை பற்றி என்னெல்லாம் பேசினாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல, எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல. 70 வருஷம் கட்சியை நடத்துறவங்க 3 ஸ்ட்ராட்டஜியஸ் அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும், எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும்,